இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது திருட போறீங்களா? நாங்க ஒன்றும் திருடல. இதை எங்க அம்மா எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. அதை எடுத்துட்டு போக தான் நாங்க வந்தோம். நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இத்தனோண்டு இருந்துகிட்டு என்கிட்டயே திமிரா பேசுறியா? உன் அம்மா புத்தி தானே உனக்கு அப்படியே இருக்கு. அம்மாக்கு இருக்கிற மாதிரி தானே திருட்டு புத்தி இருக்கும். நீங்க தப்பா பேசுறீங்க. அப்படிதாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவ? உங்களெல்லாம் பேட்டை வச்சுட்டு கிளம்புங்க. பாட்டி, குழந்தைங்க இன்னும் வரலையா? தெரியலையே பாரதி. பேட் எடுத்துட்டு வரேன்னு மொட்டை மாடிக்கு தான் போனாங்க. இன்னும் வரலையே. சரி, நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒழுங்கு மரியாதையா பேட்டை கொடுத்துட்டு போயிடு. இது இந்த வீட்டுல இருக்கிறதுனால இது எங்களுக்கு தான் சொந்தம். முடியாது. இது அம்மா என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு திமிரு உனக்கு? ஏய், பேட்டை கொடு. அது இருக்குது. கொடுங்க. என்னைய தள்ளி விடுறியா? பேட்டை கொடு. கொடுங்க. கொடு. குட்டியா இருந்துட்டு எவ்வளவு திமிரு உனக்கு? எதுக்கு என் கைய பிடிக்கிற? மரியாதையா கைய விடு. எதுக்கு குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குற? முதல்ல கைய விடு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. எதுக்காக குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குன? அவங்க பேட்டை எடுத்துட்டு போக இருந்தாங்க. பேட்டை கொடுத்துட்டு போக சொன்னேன். என்னையே பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அந்த பேட்டு அவங்களோடது. அததான் எடுக்க வந்தாங்க. பாரதி, முதல்ல கைய விடு, இல்லனா அசிங்கமாயிடும். என்ன மிரட்டுறியா? இத பாரு, என் மேல நீங்க திட்டம் போட்டு பழி போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சும் நான் ஏன் பேசாம இருக்கேன்னு தெரியுமா? அதனால பசங்க பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். இன்னொரு தடவை என் பசங்களை அடிக்க கைய ஓங்குன, அப்புறம் அடிக்கிறதுக்கு கை இருக்காதடி, உடைச்சிருவேன். கைய விடு பாரதி. தமிழ், ஆதித்யா, ரெண்டு பேரும் கீழே போங்க. போங்க. சரிம்மா. பசங்க முன்னாடி உன்னை அடிக்க கூடாதுன்னு மரியாதைக்காக பேசாம விட்டுட்டு போறேன். வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் கிளம்பிடுவேன். நாங்க போற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். அத மீறி வேற ஏதாவது பண்ண அப்புறம் வேற மாதிரி ஆயிடும்.